மாண்டிய மாவட்டத்தில் இருக்கிற உக்ர நரசிம்மர் கோயில் தாங்க நம்ம இருக்கோம். இந்த இடத்துடைய சிறப்பு 2 சன்னதியில் வித்தியாசமான உங்களுக்கு வந்து சிலைகள் இருக்கும். அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே கருவறையில் வந்து உங்களுக்கு உக்ர நரசிம்மர் அப்படியே வந்து உங்களுக்கு இரணியகசிபு மடியில் போட்டு அந்த குடலை உருவி அப்படி மாலையாக போடுவாங்கள்ல, அந்த உக்ர கோரத்தில் தான் உள்ளே இருப்பார். இந்த இடத்துல அலங்காரம் பண்ணாமல் பார்க்கும்பொழுது அவர் வந்து இரணியகசிபனுடைய குடலை உருவி மாலையாக கழுத்தில் போட்டிருக்குது. அந்த மாலை உடல் வந்து தெளிவாக தெரியும். சன்னதியில் கருவறை நம்ம வந்து யோக நரசிம்மர் பார்த்துருக்கோம். இது வந்து உக்ர நரசிம்மர். மதுரையில் யானமலையில் யோக நரசிம்மர் யோக நிலையில் இருப்பார். இங்கே உக்ர நரசிம்மர். இன்னொரு சன்னதி யசோதா தேவி வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குங்க. இது வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த கோயிலில் தான் தனி சன்னதியாக உங்களுக்கு இருக்குது. அங்கே அந்த சன்னதிக்குள்ளேயே வந்து சீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். மடியில் வந்து கிருஷ்ணரை வச்சுருப்பாங்க யசோதா தேவி. இன்னொரு சன்னதியில் உங்களுக்கு வந்து அனுமார் வந்து வாயில் வந்து கையை வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு கையில் வந்து வாழை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். அது முன்னாடி வந்து சீதா, ராமர், லக்ஷ்மணன் சிலை இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது ராமர் முன்னாடி வாழை ஆட்டக்கூடாது, வாய் பேசக்கூடாது அப்படின்ற கருத்தில் என்ன பண்ணுவார், ஒரு கையில் அந்த வாழை ஆடிட்டு இருக்கணும் குரங்குக்கு. அதனால் என்ன பண்ணுவார், அந்த வால் ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி இடது கையில் வாழை பிடிச்சிக்குவார், வலது கையில் வாயை வந்து மூடிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு பணிவோடு ராமர் முன்னாடி இருப்பார். இந்த 2 கருவறையில் இந்த கோயிலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் இதுதான் முதல் தடவை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?